அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, ஆண்டிப்பட்டி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும், கசக்கி பிடிக்கின்ற திமுக மன்னராட்சியை வீட்டிற்கு அனுப்பவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் ஆசியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில போட்டியில இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து வெற்றி பெற செய்வீங்க. இது தலைவரோட தொகுதி, அம்மாவுடைய தொகுதி. அம்மா தலைவர் அம்மா வழியில வந்தவனா, அதனால இப்போ இது நம்ம தொகுதி. அதனால நீங்கெல்லாம் வாக்களிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழு மனசா இருக்கு. அது மட்டும் இல்ல, அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு நல்லா செஞ்சாங்க. தொகுதி மக்களும் அன்பா இருந்தாங்க. நான் அம்மாவோட வந்திருக்கேன், இங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கேன். அதனால நான் ஆண்டிப்பட்டுக்குள்ள நுழையும் போதே நான் என்ன நினைச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவோட வந்தமே, இப்ப அம்மா இல்லையே அப்படிங்கிற மனசுதான் எனக்கு வந்தது. அதனால நீங்க எல்லாம் இருக்கீங்க, அம்மாவுடைய தொண்டர்கள் இருக்கீங்க, இங்க உள்ள மக்கள் அம்மா மேல பிரியம் உள்ளவங்க, நீங்க எல்லாம் எனக்கு துணையா இருப்பீங்கிறத நான் நம்பிக்கையோடு ஏத்துக்கிறேன். துரோகிகள்னாலதான் இந்த பிரச்சனையே நமக்கு வந்தது. துரோகிகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? கட்சி வெற்றி பெறணும், அப்படி எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். அததான செஞ்சிருக்கணும், செய்யல. நீங்க என்ன திமுகவோட கூட்டணி போட்டிருக்கீங்களா? நான் கேட்கிற கேள்வியாதான். திமுகவோட கூட்டணி போட்டதுனால நம்ம மாதிரி ஆளுகளை வெள்ள தள்ளி, உண்மை விசுவாசிகளை தள்ளி, நம்ம இயக்கத்துடைய தொண்டர்களுடைய மனசையும் புண்படுத்தி, யாரும் வெளியில நடக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க இருந்து ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்றேன், ஒருத்தரை முதலமைச்சரா வச்சுட்டு போறேன். என் நினைப்புல நம்ம கட்சிக்காரவங்க அப்படிங்கிறத மட்டும்தான், ஜாதிய பார்க்கல, மதத்தை பார்க்கல, அப்படிதானே நான் கொடுத்துட்டு போனேன். ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நான் வந்து இந்த திமுக அரசுனுடைய அராஜக போக்கு இதெல்லாம் பார்க்கிற மக்களுக்கு சொன்னத எதையுமே செய்யல. அவங்க 505 வாக்குறுதிகளை கொடுத்து 50 வாக்குறுதி கூட அவங்க முழுமையா நிறைவேற்றல. அதுதான் உண்மை. பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க வேலையை போட்டு கொடுப்போம், 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நாங்க இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி உருவாக்குனா தெரியல. கிராமப்புறங்களாகட்டும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிகளை கொண்டு வருவோம், தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நாங்க அதையும் அவங்க செய்யல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்து 15 வருஷம் அம்மாவோட தொடர்ந்து கூடயே இருந்து, அதாவது முதலமைச்சரா அப்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? முடியாது. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுக செய்யற துரோகத்தை முறியடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தேன். அவங்க சரிவர ரேஷன் சாமானும் கொடுக்கல. ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பஸ் வசதிகள் சரிவர இல்லை. ஏன்னா புது பஸ் வாங்கினாதானே ஓட்ட முடியும். பஸ்ஸே வாங்காம நான் எப்பயாவது பேசுறேன்னாக்கா அன்னைக்கு ஒரு 2 பஸ்ஸை வாங்கி விடுறது, அத்தோட நிறுத்திக்கிறது. ஒரு பச்சை கொடியை காட்டுவார் அந்த மந்திரி, இதோட முடிஞ்சு போயிடும். அதை எடுத்து படம் பிடிச்சி காமிச்சிருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, அம்மா கொடுத்த மாதிரி மிக்ஸி கொடுத்தீங்களா?
அம்மா கொடுத்த மாதிரி கிரைண்டர் கொடுத்தீங்களா, அம்மா கொடுத்த மாதிரி லேப்டாப் கொடுத்தீங்களா, கொடுத்த மாதிரி புத்தகம் கொடுத்தீங்களா, புத்தக பை கொடுத்தீங்களா, நோட்டு புத்தகம் கொடுத்தீங்களா, சீருடை 4 கொடுத்தீங்களா, ஆடு மாடு கொடுத்தீங்களா, என்னப்பா கொடுத்தீங்க நீங்க? சைக்கிள் கொடுத்தீங்களா, என்ன கொடுத்தீங்க நீங்க? ஒன்றும் கொடுக்கல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கடை மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. எப்படி போகுது இந்த கடை? எங்க போகுது? இந்த பணம்லாம் எங்க போகுது? திடீர்னு என்ன பண்றீங்க? இந்த துறைக்கு 25,000 கோடி, இந்த துறைக்கு 20,000 கோடிங்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து கடனை வாங்கி பண்றது? ஏன்? நம்மளுக்கு வருவாய் வர வேண்டிய ஐட்டங்கள் இருக்கு. எங்க பார்த்தாலும் மலைகள், மலைகளை பூரா சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள கல்லு ஜல்லி எல்லாம் அவங்க ஆளுகளை வச்சு எல்லாம் கேரளாவுக்கு பெங்களூருக்கு பயங்கர விலைக்கு வித்துக்கிட்டு போறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்புறம் எப்படி வருவாய் அரசாங்க கஜானாவுக்கு வரும்? வந்தாதானே நம்ம மக்களுக்கு செய்ய முடியும். அது வரல. அதே போல மணல் வரல, அதே போல கிரனைட்டு வரல, அதே போல இன்னொன்னு ரொம்ப பெரிய விஷயம் டாஸ்மாக், அதுவும் வரல. டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னாக்க கொள்ளையோ கொள்ள, அது கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு போயிருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த 1000 கோடியா அது இதுங்கிறதெல்லாம் சும்மா. உண்மையா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் எங்க போகுது? யார் வீட்டுக்கு போகுது? அது தெரியணும்ல. இது அரசாங்கத்துக்கு வரல. இது வராதனால என்ன ஆகுது? சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்க முடியல அரசு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு. அதுல போலீஸ்காரவங்கள அவங்க சொல்லிடலாம். என்ன சொல்லிடுறாங்க? 10 தேதி 15 தேதி ஆகும் சம்பளம், அதான் அடுத்த மாசம். அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுக்கலாம். நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குன்னு நீங்க மாசம் 1000 இருந்து 2000 ரூபாய் தனியா எடுத்து வச்சு சம்பளம், அதான் அடுத்த மாசம். கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுக்கலாம். நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குன்னு நீங்க மாசம் 1000 இருந்து 2000 ரூபாய் தனியா எடுத்து வச்சு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது ஆண்டிப்பட்டி பகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். பொதுமக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் என அனைவரும் சூழ்ந்து நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் காட்சிகளை பார்த்தும் தற்போது உரையாற்றி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். முன்னதாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது ஆண்டிப்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது அவர் ஆண்டிப்பட்டி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் அனைவரும் திரண்டு நின்று ஆண்டிப்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். கழக கொடிகளை ஏந்தியபடியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னதாக
திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து தற்போது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் வண்டியில 2 வீலர்ல போற பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு குறையாம எடுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் வசூல் பண்ணும். காரணம், அவங்களுக்கு அரசாங்கம் நடத்துறதுக்கு பணம் வேணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, வெளியில போற பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கையில பணம் இருக்கா இல்லையா, பிடிச்சி வண்டியை பிடிச்சி நிறுத்து, ஃபைனை போடு அப்படிங்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இது யார் கையில இருக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கையில. அங்க சொல்லிய இது ஒரு வசூல் வெட்டது. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொண்டு போகணும் உள்ள. இயற்கை வளங்களை நீங்க சூறையாடிடுறீங்க. ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பிள்ளைங்களுடைய பணத்தை நீங்க 1000 ரூபாய் 500 ரூபான்னு போட்டு இந்த வசூல்ல நீங்க பண்றீங்க போலீஸை வச்சுக்கிட்டு. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இது நடக்குது. அம்மா இருந்தப்ப அம்மா தான் போலீஸ் துறையை வச்சிருந்தாங்க. இது மாதிரி எங்கேயாவது நடந்து பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரிலாம் அம்மா செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். எங்கெங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய தென்னந்தோப்பு சின்னம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் வெற்றி பெற வைக்க வேண்டியது மக்களோட கடமை. காரணம், அப்படி செஞ்சாதான் இதுக்கு ஒரு விடிவு காலத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது அம்மாவுடைய தொகுதி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா நான் அம்மா தொகுதின்னு தான் சொல்லுவேன். இப்பயும் அதை தான் சொல்லுவேன். இது நம்ம தொகுதியாதான் எப்போதும் இருக்கணும். அதனால நீங்கெல்லாம் நல்லபடியா செல்லப்பாண்டியனுக்கு வாக்களிச்சு, அதாவது தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வைக்கணும். அப்புறம் வைகை அணை தூர்வார வேண்டும் என 5 மாவட்ட பாசன விவசாயிகள் கோரிக்கை வச்சுள்ளனர். ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல. இதன் மூலம் வைகை அணை நீர்மட்டம் 71 அடிக்கு முழுமையாக நீர் நிரப்ப முடியும் என்பதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அதிக அளவிலான தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள 24 கண்மாய்களில் தண்ணீர் நிரப்பும் வகையில் குள்ளப்ப கவுண்டன்பட்டி முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து ராட்சச குழாய் மூலம் கண்மாய்களுக்கு நீர் நிரப்பும் திட்டம் கொண்டு வர விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் அதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டி மற்றும் டி சுப்புலாபுரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளன. நெசவாளர்களின் தேவைக்காக கடந்த 24 வருடத்திற்கு முன்பு 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வைகை உயர் தொழில்நுட்ப பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நம்ம வெற்றி பெற்றால் நிச்சயம் நம்மளால செய்ய முடியும். அதனால நீங்க எல்லோரும் நம்ம செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா.
புரட்சி தலைவி இந்தியலாய் நின்றாய் பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தார் அக்கினி குஞ்சேன புறப்பட்டு வா அன்பால் உலகை ஆள நீ வா கரை படிந்த கைகள் நடுங்கிடவே கம்பீர நடை போட்டு சிங்கமாய் வா மக்கள் தலைவி சின்னம்மா எங்களை அடித்து தமிழகத்திலே 2 தொகுதிகளை கொண்ட எங்கள் அண்ணன் புரட்சித்தாய் துரோகிகளை வென்றெடுக்க வருகிறார். வந்துவிட்டார். எங்கள் தென்னகத்தின் தியாக தாயே வருக கழகம் காக்க வந்த